Light was created by God. வெளிச்சமானது தேவனாலே உண்டாக்கப்பட்டதா இருக்கிறது. He said, let there be light. அவர் இப்படியாக சொன்னார், வெளிச்சம் உண்டாவதாக. What is the source of light? ஆனால் இந்த வெளிச்சத்தின் காரணம் என்ன? Glory is the source of all light. மகிமைதான் இந்த வெளிச்சத்திற்கான காரணமாக இருக்கிறது. When God's glory shows up, தேவனாகிய கர்த்தருடைய மகிமையானது வெளிப்படும் பொழுது his invisible kingdom becomes visible. அந்த காணப்படாத இருக்கிற அந்த ராஜ்யமானது காணப்படக்கூடிய ஒரு ராஜ்யமாக மாறப் போகிறது. I believe this is going to be a season of God's glory visitation. இந்த காலமானது மகிமை வெளியரங்கமாகிற ஒரு காலமாக இருக்க போகிறது. God is going to visit you. தேவனாகிய கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறார். I want to speak prophetically over you. உங்கள் மீது நான் தீர்க்க தரிசனமாய் பேச விரும்புகிறேன். To the world, God's glory is consuming fire. உலகத்திற்கு இந்த மகிமையானது பட்சிக்கிற அக்கினியை போல் இருக்கிறது. But for us, it is the peak of our spiritual experience. ஆனால் நமக்கோ அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் உச்சகட்டமாக இருக்கிறது. From this month, இந்த மாதம் முதல் something supernatural is going to manifest in the world. ஏதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் இந்த உலகத்திலே சம்பவிக்க போகிறது. Something supernatural is going to manifest. ஏதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் வெளியரங்கமாக போகிறது. Corona is going to go and glory is going to come. கொரோனா போகிறது, மகிமையானது கடந்து வர போகிறது. This month, இந்த மாதத்தில் the Holy Spirit will come upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது கடந்து வருவார். The glory of God will be revealed in you. கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ளே வெளியரங்கமாக்கப்பட போகிறது. Today I want to speak to you a powerful prophetic word that God has given for October. அக்டோபர் மாதத்துக்காக தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வல்லமையான வார்த்தையை இன்று காலை நேரத்தில் உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். Turn with me to the book of Isaiah. என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் chapter 40 40ஆம் அதிகாரம் and verse 5. 5ஆம் வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. The Bible declares, வேதம் இப்படியாக உரைக்கிறது, glory of the Lord shall be revealed, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், and all flesh shall see together. மாம்சமான யாவும் அதை ஏகமாய் இணைந்து காணும். Why are we to believe this prophecy? ஏன் இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும்? For the mouth of the Lord has spoken it. ஏனென்றால் கர்த்தருடைய வாய் அதை சொல்லிற்று. Whatever the mouth of the Lord speaks, the hand of the Lord fulfills it. கர்த்தருடைய வாய் எதையெல்லாம் சொல்லுகிறதோ கர்த்தருடைய கை அதையெல்லாம் நிறைவேற்றி முடிக்கிறதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So I believe this is going to be a season of God's glory visitation. இந்த காலமானது மகிமை வெளியரங்கமாகிற ஒரு காலமாக இருக்க போகிறது. God is going to visit you. தேவனாகிய கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறார். When God visits you, தேவனாகிய கர்த்தர் உங்களை சந்திக்கும் பொழுது He is not going to come with ordinary light. அவர் ஒரு சாதாரணமான ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர போகிறது அல்ல. He is going to come with His glory. அவர் தம்முடைய மகிமையோடு உங்களை சந்திக்க கடந்து வர போகிறார். Somebody said amen. ஆமென் என்று சொல்லுங்கள். Listen very carefully. நன்றாய் கவனியுங்கள். Light was created by God. வெளிச்சமானது தேவனாலே உண்டாக்கப்பட்டதா இருக்கிறது. He said, let there be light. அவர் இப்படியாக சொன்னார், வெளிச்சம் உண்டாவதாக. So light was created by God. எனவே வெளிச்சமானது தேவனால் உண்டாக்கப்பட்டதாக இருக்கிறது. But what is the source of light? ஆனால் இந்த வெளிச்சத்தின் காரணம் என்ன? Glory is the source of all light. மகிமைதான் இந்த வெளிச்சத்திற்கான காரணமாக இருக்கிறது. Somebody said amen. ஆமென். Our Lord is filled with glory. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மகிமையினால் நிறைந்திருக்கிறவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He resides in glory. அவர் மகிமையிலே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். Because of His glory, the angels and the cherubs and they are not able to stand in His presence. அவருடைய மகிமையினாலே அந்த பிரசன்னத்தினாலே அந்த தூதர்களும் கேருபீன்களும் அவர்களால் நிற்க கூடாமல் போகிறது. In fact, they cover themselves with the feathers because they are not able to see the glory of God. அவர்கள் தங்களுடைய சிறகுகளாலே தங்களை மூடி கொள்கிறார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய மகிமை அந்த இடத்தில் தாங்க கூடாத ஒரு வல்லமை கொண்டதாய் இருக்கிறது. Glory is God's throne. Glory is God's identity. மகிமை என்பது தேவனுடைய சிங்காசனமாக இருக்கிறது. மகிமை என்பது தேவனுடைய தனித்துவ அடையாளமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Whenever you refer to God, எப்பொழுதுமே நீங்க தேவனை குறித்து நாம் சொல்லும் பொழுது you cannot but say that He is a God of glory. நாம் நிச்சயமாக சொல்ல முடியும் அவர் மகிமையின் தேவனாக இருக்கிறார். Somebody said amen. ஆமென் என்று சொல்லுங்கள். That glory of heaven அந்த பரலோகத்தின் மகிமையானது is going to
manifest on earth. அது பூலோகத்திலே அது வெளியரங்கமாக போகிறது. What in essence it means is, அது சொல்லுகிற காரியம் என்ன, சாராம்சம் என்ன? God is going to visit earth. தேவனாகிய கர்த்தர் பூமியை சந்திக்க போகிறார். He is going to come and reveal himself. அவர் தம்மை தாமே இந்த பூலோகத்துக்கு வெளிப்படுத்த போகிறார். That is what the Bible says, the glory of the Lord will be manifested. அதுதான் வேதம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் என்று. Somebody shout hallelujah. 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 When God's glory shows up, தேவனாகிய கர்த்தருடைய மகிமையானது வெளிப்படும் பொழுது his invisible kingdom becomes visible. அந்த இன்விசிபிளான காணப்படாத இருக்கிற அந்த ராஜ்யமானது காணப்படக்கூடிய ஒரு ராஜ்யமாக மாறப் போகிறது. God's glory shows up on the earth. கர்த்தருடைய மகிமையானது பூலோகத்திலே வெளிப்பட போகிறதா இருக்கிறது. It is not usually seen by the naked eyes. அது சாதாரணமான மாம்ச கண்களால் பார்ப்பதான ஒரு காரியம் அல்ல. Whatever was seen spiritually, என்ன ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்கிறோமோ, starts to manifest in the natural. அது சரீர ரீதியிலே அது வெளிப்பட ஆரம்பிக்கும். Simply put, glory means supernatural in the natural. மகிமை என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்டது இயற்கையில் கடந்து வருவதே ஆகும். How many of you are ready to see the supernatural? இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமை யார் பார்க்க போகிறீர்கள்? That is what the word has promised for this month. அதுதான் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். The Lord's glory is going to be manifest. கர்த்தருடைய மகிமையானது வெளியரங்கமாக போகிறது. How many of you want to say amen? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல விரும்புகிறீர்கள்? Are you ready for the glory of God? இந்த மகிமைக்காக நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Amen. ஆமென். What is the exact meaning of the word glory? இந்த மகிமையின் சரியான அர்த்தம் என்ன? Hebrew word kabod. Write it down. எபிரேய Kabod. வார்த்தை கபோத் என்ற அர்த்தம். Kabod means கபோத் என்றால் heavy or weighty. ஒரு கனமான ஒரு காரியம், ஒரு பொருள். In Hebrew it is pronounced as kavod. எபிரேய மொழியிலே கவோத் என்று அதை உச்சரிப்பார்கள். 199 times in the Bible, in the Old Testament, this kavod is mentioned. பழைய ஏற்பாட்டிலே 199 முறை இந்த கவோத் என்ற வார்த்தை வெளிப்படுகிறது. This word is especially found mentioned in the prophetic books of Isaiah and Ezekiel. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் மற்றும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகங்களிலே இந்த வார்த்தையானது வெளிப்படுவதாக இருக்கிறது. Isaiah chapter 6, we see about how the glory of God filled the sanctuary. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை இப்படியாக வாசிக்கிறோம், எப்படி கர்த்தருடைய மகிமை அந்த ஸ்தலத்தை முழுவதுமாக மூடிச்சு என்பதை. In Psalms and Proverbs also we read about this kabod. சங்கீதங்களிலும் நீதிமொழிகளிலும் இந்த மகிமை குறித்து நாம் பார்க்கிறோம். There are actually two meanings of kabod. இந்த கபோதிற்கு 2 அர்த்தங்கள் உள்ளன. First is weight, strength, power, ability. கனம், திறன் மற்றும் பலனும் வல்லமையும். So this is the first kavod. இதுதான் முதலாவது கபோதின் அர்த்தமாம். Second kavod means இரண்டாவது கபோதின் அர்த்தம் honor, கனம், glory, மகிமை, magnificence, மகத்துவம், dignity, கனம், splendor. அதனுடைய அழகு. Somebody said amen. ஆமென். The second aspect of glory இந்த மகிமையின் இரண்டாவது காரியம் என்னவென்றால் always refers to God. எப்பொழுதுமே இது தேவனை குறிக்கிறதாக இருக்கிறது. The first aspect of kavod can also refer to men or things. முதலாவது சொல்லப்பட்ட கவோத் அது பொருட்களையும் மனிதர்களையும் குறிக்கிறதாக இருக்கிறது. When we see that a person looks beautiful in their dress, you say glorious. ஒரு நபர் மிகவும் அழகாக ட்ரெஸ் செய்திருப்பார் என்று சொன்னால் அவரை பார்த்து நாம் இப்படி சொல்லுவோம், மகிமையாக இருக்கிறார்கள் என்று. But it is nothing compared to the glory of God. ஆனால் அது கர்த்தருடைய மகிமைக்கு எந்த விதத்திலும் ஒப்பிடத்தக்கவை அல்ல. The glory of God manifest on earth when the people of Israel were led from the Egypt. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட போது கர்த்தருடைய மகிமையானது வெளிப்பட்டது. In Exodus chapter 24, யாத்ராகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் we read about the kavod covering the sanctuary of God. அந்த ஸ்தலம் முழுவதுமாக கர்த்தருடைய ஸ்தலம் முழுவதுமாக எப்படி மகிமை மூடினது என்பதை நாம் பார்த்தோம். It was first seen like this in 16 and 17th words. 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் சேர்ந்து இப்படியாக எழுதியிருக்கிறது. On the mountain of Sinai, சீனாய் மலையிலே
கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். In verse 17, 17ஆம் வசனத்தில் மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. ஆமென். Somebody shout hallelujah. Hallelujah. How did the glory of God look to men? எப்படி கர்த்தருடைய மகிமை இந்த ஜனங்களுக்கு மக்களுக்கு காணப்பட்டது? It was like consuming fire. அது ஒரு பட்சிக்கிற அக்கினியை போல அது காண்பித்தது. Somebody shout hallelujah. Hallelujah. To all the people it was consuming fire. எல்லா மக்களுக்கும் ஒரு பட்சிக்கிற அக்கினியை போல அது காணப்பட்டது. But for Moses, ஆனால் மோசேவுக்கோ it was the fire of light. அது வெளிச்சத்தின் ஒரு அக்கினியாக இருக்கிறது. It was the weight of God's glory. அது தேவனாகிய கர்த்தருடைய மகிமையின் கனமாக இருக்கிறது. That is why you see Moses was able to enter into the glory. அதனால தான் மோசே இந்த மகிமைக்குள்ளாக செல்ல முடிந்தது. Verse 18. 18ஆம் வசனம். மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். Moses entered into the glory. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்தார். Glory. அந்த மகிமைக்குள் பிரவேசித்தார். Somebody said amen. ஆமென். I want to speak prophetically over you. உங்கள் மீது நான் தீர்க்க தரிசனமாய் பேச விரும்புகிறேன். To the world, God's glory is consuming fire. உலகத்திற்கு இந்த மகிமையானது பட்சிக்கிற அக்கினியை போல் இருக்கிறது. But for us, it is the peak of our spiritual experience. ஆனால் நமக்கோ அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் உச்சகட்டமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. When the Israelites worshiped the Lord in the tabernacle, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, in Exodus chapter 29:43, யாத்திராகமத்தின் புத்தகம் 29:43, the glory of the Lord filled the sanctuary. கர்த்தருடைய மகிமை அந்த கூடாரம் முழுவதுமாக நிரப்பிச்சு. In fact, the Lord promised தேவனாகிய கர்த்தர் இப்படியாக வாக்குரைத்தார், that when you build a tabernacle, நீங்கள் அந்த கூடாரத்தை கட்டும் பொழுது I will come there with my glory. நான் என்னுடைய மகிமையோடு அந்த இடத்திலே கடந்து வருவேன் என்று வாக்குரைத்தார். And thus glory causes something to happen in the people. அந்த மகிமை தான் அந்த ஜனங்களிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நடப்பிக்க காரணமாக இருந்தது. Let's read Exodus 29:43. யாத்திராகமம் 29:43 வாசிப்போம். அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். ஆமென். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். Why do we need the glory? ஏன் நமக்கு இந்த மகிமை தேவைப்படுகிறது? When we enter the glory of God, நாம் கர்த்தருடைய மகிமைக்குள்ளாக கடந்து போகும்போது, you don't need to sanctify, God will sanctify நீங்கள் you. உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ள தேவையில்லை, கர்த்தரே உங்களை பரிசுத்தமாக்குவார். Somebody shout hallelujah. 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 God's glory is going to sanctify you this month. கர்த்தருடைய மகிமையானது இந்த மாதம் உங்களை பரிசுத்தமாக்க போகிறது. How many of you want the kabod of God? Say amen. எத்தனை பேருக்கு இந்த மகிமை வேண்டும்? ஆமென் என்று சொல்லுங்கள். But where did the glory of God sanctify the people? ஆனால் எந்த இடத்திலே மகிமையானது ஜனங்களை பரிசுத்தமாக்கியது? The Lord said, put up a tabernacle. தேவனாகிய கர்த்தர் சொன்னார், ஒரு கூடாரத்தை நீங்கள் அமையுங்கள். What does the tabernacle mean? இந்த கூடாரம் என்றால் என்ன? It means where God resides with man. தேவனாகிய கர்த்தர் மனிதனோடு வாசம் பண்ணுகிற இடம் தான் கூடாரம் என்று அழைக்கப்படுகிறது. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. Why does God want to tabernacle with us? தேவனாகிய கர்த்தர் நம்மோடு ஏன் வாசம் செய்ய அந்த கூடாரத்தை வேண்டும் என்று இருக்கிறார்? The real the joy of God is தேவனாகிய கர்த்தரின் மெய்யான சந்தோஷம் என்ன? He can transfer His glory to us. அவருடைய மகிமை நமக்கு கொடுப்பது. Somebody shout hallelujah. Hallelujah. If you want the glory of God, உங்களுக்கு கர்த்தருடைய மகிமை வேண்டுமானால் you need to tabernacle with நீங்கள் God. தேவனாகிய கர்த்தரோடு கூடாரத்தில் தங்கி இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Somebody said amen. Amen. Exodus chapter 40, யாத்திராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 34 and 35. 34-35 வசனங்கள். The tabernacle showed the presence of God in the midst of the people. அந்த ஆசரிப்பு கூடாரம் ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய மகிமையை காண்பித்ததாய் இருக்கிறது. Let's read it please. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி
கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்துக்குள் என்ன பண்ண முடியல? பிரவேசிக்க முடியல. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. The cloud came and stood above the tabernacle. கூடாரத்தின் மீது, ஆசரிப்பு கூடாரத்தின் மீது மகிமையானது கடந்து வந்தது. Somebody said amen. Everybody say மேகம். எல்லாரும் சொல்லுங்கள் cloud. Everybody lift your hands and say glory. கரங்களை உயர்த்தி மகிமை என்று சொல்லுங்கள். Everybody say cloud. மேகம் என்று சொல்லுங்கள். Ordinary cloud is different from the glory cloud. சாதாரண மேகம் மகிமையின் மேகத்தை காட்டிலும் மிகவும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. Ordinary cloud does not have light, but the glory cloud has radiant light. சாதாரண மகிமைக்கு எந்தவித சாதாரண மேகத்துக்கு எந்தவித வெளிச்சமும் கிடையாது. ஆனால் மகிமையின் மேகத்திற்கு உள்ள வெளிச்சம் வேறு. Hallelujah. Hallelujah. Somebody said the glory. Glory. Glory above the tabernacle, glory inside the tabernacle. கூடாரத்தின் மேலும் மகிமை, கூடாரத்திற்குள்ளும் மகிமை. There are two glory. The glory that the world sees, இரண்டு விதமான மகிமைகள். ஒன்று உலகம் பார்க்கிறான மகிமை. that is the glory that people see above the tabernacle. அது கூடாரத்துக்கு மேல் இருக்கிற மகிமை. But inside the tabernacle, in the holy of holies, ஆனால் அந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற அந்த மகிமை, மகா பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த மகிமை, above the ark of the covenant, அந்த உடன்படிக்கை பெட்டி மீது இருக்கிற மகிமை, between the two cherubims, இரண்டு கேருபீன்கள் மத்தியில் இருக்கிறதான அந்த மகிமை, that glory is called அந்த மகிமைதான் Shekinah glory of God. ஷெக்கீனா, தேவனுடைய ஷெக்கீனா மகிமை என்று அழைக்கப்படுகிறது. It is very heavy. அது மிகவும் கனமுள்ள ஒரு மகிமையாக இருக்கிறது. That glory அந்த மகிமைதான் was revealed to mankind. அது மனிதர்களுக்கு அது வெளியரங்கமாக்கப்பட்டது. The glory of the covenant அந்த உடன்படிக்கையின் மகிமையானது was revealed to mankind. அது மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது through our Lord Jesus Christ. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். Somebody shout hallelujah. 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 Jesus is the glory of God. இயேசுதான் தேவனுடைய மகிமையாக இருக்கிறார். Jesus said, இயேசு இப்படியாக சொன்னார், Father, பிதாவே, I have revealed your glory. நான் உம்முடைய மகிமையை வெளியரங்கமாக்கினேன். I have revealed your glory. நான் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினேன். Amen. ஆமென். The Father said, பிதா இப்படியாக சொன்னார், I have glorified you. நான் உன்னை மகிமைப்படுத்தினேன். Even more I will glorify you. இன்னமும் உன்னை மகிமைப்படுத்துவேன். He was meaning about the resurrection glory. அவர் அந்த உயிர்த்தெழுதல் மகிமை குறித்து இப்படி சொன்னார். Miracles is one level of glory. அற்புதங்கள் என்பது ஒரு லெவலான ஒரு மகிமை. To be dead and to be alive again is another level of glory. ஆனால் மரித்து உயிரோடு இருப்பது வேற கட்டமான ஒரு மகிமையாக இருக்கிறது. In John 12:28 the Father promises Son, I have more glory, even more glory. யோவான் 12:28 பிதா இப்படியாக சொல்லுகிறார், மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். Hallelujah. Hallelujah. Somebody shout amen. Amen. Hallelujah. 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 Our lives should be filled with the glory of God. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பி இருக்க வேண்டும். Many times we cry out to God for a miracle. அநேக நேரங்களிலே ஒரு அற்புதத்திற்காய் கர்த்தரிடத்திலே கதறி அழுகிறோம். We have to call for the glory of God. நாம் கர்த்தருடைய மகிமைக்காக கூக்குரலிட வேண்டும். Somebody shout amen. Amen. In Psalm 79 சங்கீதம் 79 verse 9 and 10 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். சரி, அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானே. உமது ஊழியக்காரருடைய சிந்துண்ட இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும். கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. Oh God who saves us, தேவனாகிய கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். Because of your name, உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக reveal your glory. உம்முடைய மகிமை எங்களுக்கு வெளியரங்கமாக்கும்.
When the glory of God comes, கர்த்தருடைய மகிமை கடந்து வரும் பொழுது salvation comes to you. ரட்சிப்பு உங்களுக்கு வருகிறது. How many of you want to say amen to எத்தனை that? பேர் ஆமென் என்று சொல்ல விரும்புகிறீர்கள்? Hallelujah. ஹalleluya. My dear children of God, என் அன்பு தேவ பிள்ளைகளே, from this month, இந்த மாதம் முதல் something supernatural is going to manifest in the world. ஏதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் இந்த உலகத்திலே சம்பவிக்க போகிறது. Something supernatural is going to manifest. ஏதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் வெளியரங்கமாக போகிறது. Corona is going to go and glory is going to come. கொரோனா போகிறது, மகிமையானது கடந்து வர போகிறது. Somebody shout hallelujah. Hallelujah. Turn to your neighbor and say you will not die. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க மரிக்க மாட்டீங்க. Come on. The weight of God's glory. தேவ மகிமை அந்த கனம். Have you experienced the weight of God's glory? அந்த மகிமையின் கனத்தை நீங்கள் எப்போதாவது அனுபவித்ததுண்டா? The Bible says வேதம் இப்படியாக சொல்லுகிறது. there is a weight of affliction. பாடுகளின் உபத்திரவங்களின் கனம். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. That means there is a weight of affliction. உபத்திரவங்களுக்கு ஒரு கனம் இருக்கிறது. It weighs heavily on you. அது நம் மீது மிகவும் கனமாய் இறங்குகிறதா இருக்கிறது. When you experience troubles and tribulation, நீங்கள் இந்த உபத்திரங்கள் வழியாய் பாடுகள் வழியாய் நீங்கள் உட்பிரவேசிக்கும் பொழுது Romans 8:18 says, ரோமர் 8:18 இப்படியாக சொல்லுகிறது, there is a pain, there is a problem, there is a heaviness in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வலியும் ஒரு வேதனையும் ஒரு கனமும் இருக்கிறது. Let us listen to this. அந்த வார்த்தைக்கு நாம் செவிசாய்ப்போம். Romans 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். Somebody shout hallelujah. Hallelujah. Turn to your neighbor and say the problems of today. உங்கள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு இருக்கிறதான பிரச்சனைகள். Come on சொல்லுங்க, இக்காலத்து பாடுகள், இக்காலத்து பாடுகள், இக்காலத்து போராட்டங்கள், இக்காலத்து எல்லா சுமைகள். Imagine all the pressure on you today. இன்றைக்கு இருக்கிற எல்லா விதமான அழுத்தத்தை இன்னைக்கு நீங்க கற்பனை பண்ணி Today வெச்சுக்கோங்க. you are going through some heaviness. இன்றைக்கு நீங்க அநேக கனத்திற்குள்ளாக கடந்து போய் Lord, I கொண்டிருக்கிறீர்கள். don't know how to come out of this debt problem. ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து எப்படி விடுபடுவது என்பது It தெரியாமல் is இருக்கிறேன். very heavily on me. என் மீது அதிக கனமாய் இறங்கி My கொண்டிருக்கிறது. heart is filled with the weight of the affliction. என்னுடைய இருதயமானது இந்த உபத்திரவத்தின் கனத்தினால் முழுவதுமாய் நிறைந்திருக்கிறது. Sometimes because of this weight of the affliction, people go into depression. சில நேரங்களில் இந்த விதமான இருதயத்தின் கனத்தினால் அநேகர் மன அழுத்தத்துக்குள்ளாக கடந்து போகிறார்கள். Why? Because they don't share with others. ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களிடம் பகிர்கிறது இல்லை. They always keep the weight on themselves. அவர்கள் அந்த கனத்தை தங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் ஒரு பொருளால தாங்க முடியாத அளவு மேல வெயிட் வச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? கீழே இருக்கிற பொருள் அப்படியே வளையும், அப்புறம் உடையும். அது மாதிரிதான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற சில சுமைகளை சுமக்க முடியாம சில பேரு சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. The weight of affliction. இந்த உபத்திரவங்களின் கனம். But the Bible says, ஆனால் வேதம் இப்படியாக சொல்லுகிறது, it is nothing compared to the weight of glory. ஆனால் அந்த மகிமைக்கு இது ஒன்றுமே இல்லை என்று வேதம் இப்படியாக சொல்லுகிறது. Somebody shout hallelujah. 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 You only experience the weight of burden. நீங்கள் இந்த பாரத்தின் கனத்தை மாத்திரமே நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். You are going to experience the weight of God's glory. ஆனால் கர்த்தருடைய மகிமையின் கனத்தை நீங்கள் அனுபவிக்க The போகிறீர்கள். glory of the Lord is going to be revealed. கர்த்தருடைய மகிமையானது வெளியரங்கமாக போகிறது. How is it going to reveal? அது எப்படி வெளியரங்கமாக போகிறது? Through us. அது நம் மூலமாய் வெளியரங்கமாக போகிறது. The glory of God is not going to reveal in an outside world. வெளியே இருக்கிற உலகத்திலே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போவதில்லை. Paul says to the Romans, பவுல் இப்படியாக ரோமர்களுக்கு சொல்லுகிறார், the glory is going to be revealed in us. நமக்குள்ளே தான் அந்த மகிமையானது வெளியரங்கமாக போகிறது. When will the glory come? எப்பொழுது அந்த மகிமையானது கடந்து வரும்? To whom will the glory come? யாருக்கு அந்த மகிமை கடந்து வரும்? Those who are burdened by the world, யாரெல்லாம் உலகத்தினால் பாரப்பட்டு போயிருக்கிறார்களோ, suffered in the world. யாரெல்லாம் இந்த உலகத்தினால் மிகவும் உபத்திரவப்பட்டு For போயிருக்கிறார்களோ, them the weight of God's glory is weighty. அவர்களுக்கு அந்த மகிமையின் கனமானது காத்துக் கொண்டிருக்கிறது.
Read verse 19, you will understand. 19ஆம் வசனத்தை வாசியுங்கள், நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்வீர்கள். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. Somebody shout hallelujah. 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 The Bible says, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, the whole of creation எல்லா சிருஷ்டிப்பும் is eagerly waiting. அது ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. For what? எதற்காக? For the sons of God to manifest. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காகவே. To manifest what? எதை வெளிப்படுத்த? To manifest the glory of God. அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காகவே. Somebody shout hallelujah. Hallelujah. When God created man, தேவனாகிய கர்த்தர் மனிதனை உண்டாக்கின போது he was filled with the glory of God. அவன் தேவனுடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறவனாய் இருந்தான். He didn't need a dress. அவனுக்கு எந்தவித ஆடையும் தேவையில்லாது He இருந்தது. didn't need food. அவனுக்கு எந்தவித உணவும் தேவையில்லாது He இருந்தது. was self sufficient. அவன் தனக்குள்ளே அவன் திருப்தி அடைகிறவனாய் இருந்தான். Everything was there in the glory of God. கர்த்தருடைய மகிமையிலே சகலமும் இருந்தது. He was filled with glory. அவன் தேவனுடைய மகிமையினால் நிரம்பி இருந்தான். His body was radiant. அவனுடைய சரீரமானது மிகவும் பிரகாசித்தது. His spirit glowed before God. அவனுடைய ஆவியானது தேவனுக்கு முன்பாக நன்றாய் பிரகாசித்தது. So he did not have to cover himself with anything. அதனாலே அவன் எதை வைத்தும் தன்னை மூடிக்கொள்ள தேவையில்லை. But when he sinned against ஆனால் அவன் God, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது he lost the glory அவன் அந்த மகிமை இழந்தான். and looked naked. அவன் நிர்வாணமாய் காணப்பட்டான். But when Christ came to the world, ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்தபோது the Bible declares, வேதம் இப்படியாக உரைக்கிறது. அருணோதயம் நம்மை சந்திக்க வந்தது. Hallelujah. The glory of the Lord came to visit us. கர்த்தருடைய மகிமையானது நம்மை சந்திக்க வந்தது. Luke chapter 1 verse 79. லூக்காவின் சுவிசேஷம் 1:79. Luke 1:79. தம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் To make our feet to walk in the path of peace. அவ்விரக்கத்தினாலே Because of that mercy, உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்றார். சந்தித்திருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. Somebody shout hallelujah. Hallelujah. Somebody say the glory மகிமை has come to visit me. அது என்னை சந்திக்க வந்திருக்கிறது. Luke 1:79 is a prophetic word for some people this month. இந்த மாதத்தில் अनेகருக்கு லூக்காவின் சுவிசேஷம் 1:79 ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக இருக்கிறது. Underline it. அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. The glory has come to visit you. கர்த்தருடைய மகிமையானது உங்களை சந்திக்க வந்திருக்கிறது. அருணோதயம், the glory of God is come to visit you. கர்த்தருடைய மகிமையானது உங்களை சந்திக்க இருக்கிறது. There's so much of God's glory revelation. ஆனால் கர்த்தருடைய மகிமை குறித்து अनेக வெளிப்பாடுகள் இருக்கிறது. Now listen very carefully. இப்போது நன்றாய் கவனியுங்கள். Jesus came to reveal the glory of God. இயேசு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த கடந்து வந்தார். When you நீங்கள் are in this world, இந்த உலகத்தில் இருக்கும்போது you are called to reveal the glory of God. நீங்கள் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். The whole of creation is waiting. இந்த முழு சிருஷ்டியும் காத்திருக்கிறது. Land is waiting. நிலம் காத்திருக்கிறது. Trees are waiting. மரங்களும் காத்திருக்கிறது. Earth, nature, sky, everything is waiting for the sons of God to manifest the glory of God. இந்த உலகமானது மற்ற ஆகாயமானது எல்லாவற்றும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு ஆவலோட காத்திருக்கிறது. Who are the real sons of God? யார் இந்த தேவனுடைய புத்திரர்? Those who are born to the glory will explicitly show the glory of God. யார் அந்த மகிமையினால் பிறந்து அந்த மகிமையை காணப்படுகிறார்களோ அவர்களே புத்திரர்களாக இருக்கிறார்கள். When you are born in the mother's womb, நீங்கள் உங்களுடைய தாயின் கருவிலிருந்து நீங்கள் பிறந்த போது you are born unto Adam. நீங்கள் ஆதாமினிடத்திலிருந்து பிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். When you are reborn through Jesus Christ, நீங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் மறுபடியும் பிறந்த பிறகு you receive the glory of Jesus நீங்கள் Christ. இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பெற்றிருக்கிறீர்கள். That is why you take baptism. அதனாலே தான் நீங்கள் ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறீர்கள். That is why you need the Holy Spirit. அதற்காக தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. When the Holy Spirit comes upon you, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது கடந்து வரும்போது Christ, the glory of God, is revealed in you. கிறிஸ்து கர்த்தருடைய மகிமையானவர் உங்கள் மீது அவர் வெளியரங்கமாகிறார். What happened to Mary? மரியாளுக்கு என்ன நடந்தது? Mary, மரியாள்
There was a glory that covered her. அவளை சுற்றிலும் ஒரு மகிமையானது சூழ்ந்திருந்தது. The glory of God shadowed upon her. கர்த்தருடைய மகிமை அவளிடத்தில் நிழலிட்டது. Holy Spirit shadowed her. பரிசுத்த ஆவியானவர் அவளை நிழலிட்டார். The glory of God came inside her womb. அவளுடைய கருவிக்குள்ளே கர்த்தருடைய மகிமையானது கடந்து வந்தது. This month, இந்த மாதத்தில் the Holy Spirit will come upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது கடந்து வருவார். The glory of God will be revealed in you. கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ளே வெளியரங்கமாக்கப்பட போகிறது. Somebody said amen. Amen. If you want the glory revelation, உங்களுக்கு அந்த மகிமையின் வெளிப்பாடு வேண்டுமானால் you need the Holy Spirit. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. When the Holy Spirit comes upon you, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது கடந்து வரும்போது the glory of God is revealed through you. கர்த்தருடைய மகிமையானது வெளியரங்கமாக போகிறது. When the glory of God comes, கர்த்தருடைய மகிமை கடந்து வரும்போது you will not be ordinary people. நீங்கள் சாதாரணமான ஜனங்களாக இருக்க மாட்டீர்கள். Miracles will become every day. அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கும். You will stretch your hands and people will be healed. நீங்கள் கரங்களை நீட்டி ஜெபிப்பீர்கள், ஜனங்கள் சுத்தமாவார்கள். When you walk, the demons will flee. நீங்கள் நடந்து போகிற போது அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வெளியே போகும். Somebody said amen. ஆமென். Dead people will rise again. எல்லா மரித்தவர்களும் எழும்புவார்கள். Why? ஏன்? Because the glory of God is revealed through you. ஏனென்றால் கர்த்தருடைய மகிமை உங்களிடத்தில் வெளியரங்கமாக்கப்பட்டது. Everybody say now. இப்பொழுது. எல்லாரும் சொல்லுங்க இப்போதே. Now. இன்றைக்கே. Today. I declare and decree. நான் இது இப்படியாக உரைத்து ஆசீர்வதிக்கிறேன். October 1st onwards. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் In the whole of the world. இந்த முழு உலகமும் Oh, I feel the weight of God's presence in this room. கர்த்தருடைய பிரசன்னத்தின் கனத்தை உணர்வார்கள். This is not a prophecy for a church. இது ஒரு சபைக்கு சொல்லப்படுகிறதான ஒரு தீர்க்க தரிசனம் அல்ல. I want you to stand up right now. நீங்கள் இப்பொழுதே Message is not over. செய்தி இன்னும் முடியவில்லை. I want you to stand up right now. ஆனால் நீங்கள் இப்பொழுது எழுந்திருக்க வேண்டும். I want you to lift both your hands. உங்கள் இரண்டு கரங்களையும் நீங்கள் உயர்த்த வேண்டும். I feel that the glory of God has come here. கர்த்தருடைய மகிமையானது கடந்து வந்திருக்கிறது என்று Just உணர்கிறேன். lift your hands and உங்கள் cry கரங்களை out. உயர்த்துங்கள். When the glory of God comes, கர்த்தருடைய மகிமை உங்களிடத்தில் வரும்பொழுது sinners will repent. பாவிகள் மனம் திரும்புவார்கள். Prophecy will start happening. தீர்க்க தரிசனங்கள் சம்பவிக்க ஆரம்பிக்கும். Healing will happen automatically. சுகங்கள் சாதாரணமாக நடந்து கொண்டே இருக்கும். You don't need to place your hands on anybody. நீங்கள் யார் மீதும் கைகளை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. Just the shadow will carry the power of God. உங்களுடைய நிழலில் இருந்து கர்த்தருடைய மகிமையானது சுமந்து கொண்டு போகும். The Lord says, if you are thirsty, தேவனாகிய கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் தாகமாய் இருப்பீர்களா, I will fill you with my நான் உங்களை நிரப்புவேன் என்னுடைய மகிமையினால். I am coming with my glory. என்னுடைய மகிமையோடு நான் கடந்து வருகிறேன். Listen. நன்றாய் கவனியுங்கள். When the glory of God visited the sanctuary of Solomon, சாலமோன் தேவாலயத்தை கர்த்தருடைய மகிமை சந்தித்த போது people could not stand. ஜனங்களால் நிற்க கூடாமல் போயிற்று. Kavod means a heavy anointing. கவோத் என்றால் பலமான அபிஷேகம். Heavy anointing. கனமான அபிஷேகம். When it comes upon you, அது உங்கள் மீது கடந்து வரும்போது you cannot bear it. நீங்கள் அதை தாங்க முடியாது. The priests fell down under the ஆசாரியர்கள் anointing. கீழே விழுந்தார்கள். The glory was heavy. மகிமையானது மிகவும் கனமாய் இருந்தது. You in your houses, நீங்கள் உங்களுடைய வீடுகளில் stand up. நின்று கொள்ளுங்கள். Don't sit down. யாரும் அமர வேண்டாம். The glory of God is coming கர்த்தருடைய மகிமையானது கடந்து வருகிறது. to visit you உங்களை சந்திக்க right now. இப்போவே On your head, உங்களுடைய தலை மீது, in your hands, உங்களுடைய கரங்கள் மீது, in your eyes, உங்களுடைய கண்கள் மீது, on your head, உங்களுடைய சிரசின் மீது, in your thoughts, இங்கே உங்களுடைய எண்ணங்கள் மீது, in your tongue. உங்களுடைய நாவின் மீது The glory of God is coming கர்த்தருடைய மகிமையானது கடந்து on வருகிறது. your shoulders. உங்களுடைய தோள்கள் மீது The glory. மகிமை. அப்பா இரக்கமாயிருங்கப்பா, Merciful Lord, இரக்கமாயிருங்கப்பா. merciful O Lord. உங்க மகிமையை தேடாம ரொம்ப நாளா இருந்துட்டு Lord, it's been too long since we haven't received your glory, Master. மறுபடியும் உங்க மகிமையை நீங்க ரிவீல் பண்ணுங்கப்பா. We need your glory again.
There was a time in Rua. ருஹால ஒரு காலம் இருந்தது. We never bothered about time. நாங்கள் நேரத்தை குறித்து ஒருபோதும் கவலை கொண்டதே இல்லை. We were only crying out for the glory of நாங்கள் God. மகிமைக்காக கதறிக்கொண்டே இருப்போம். We used to fall down in the church. நாங்கள் சபையிலே விழுந்து கிடப்போம். 2 o'clock, 3 o'clock in the night we will be praying and worshiping God. இரவிலே 2-3 மணி வரை நாங்கள் ஜெபித்து ஆராதித்துக் கொண்டிருப்போம். Because of that glory, ஏனென்றால் அந்த மகிமையினாலே God gave blessings to so many people in the church. அநேகருக்கு சபையிலே தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதங்களை He கொடுத்தார். gave so much of blessing. அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தார். But we got the blessing and forgot the glory. ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகிமையை மறந்து போனோமே. Today God wants to restore the glory. இன்று தேவனாகிய கர்த்தர் மீண்டுமாக அந்த மகிமையை கொடுக்க போகிறார். Lord, I need your glory, ஆண்டவரே Lord. உம்முடைய மகிமை எனக்கு வேண்டும். I don't want anything else in this world. ஆண்டவரே உம்முடைய மகிமையை வேற எந்த காரியமும் எனக்கு தேவையில்லை. Nature is waiting for glory to be manifest through us. மகிமை வெளியரங்கமாகுவதற்கு இயற்கையானது காத்து கொண்டிருக்கிறது. The whole of creation is waiting. முழு சிருஷ்டியும் காத்து கொண்டிருக்கிறது. That is why tsunami, that is why earthquake. அதனாலே தான் சுனாமியும் பூமி அதிர்ச்சிகளும். Because the world is trying to say, ஏனென்றால் இந்த உலகம் சொல்ல விரும்புகிறது, hey children of God, ஏ தேவனுடைய பிள்ளைகளே, when will you manifest the glory? எப்போது நீ கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறாய்? You are always worried about sin. நீ உன்னுடைய பாவத்தை குறித்தே கவலை கொண்டிருக்கிறாய். You are always worried about your lustful things. உன்னுடைய இச்சைக்குரிய காரியங்களை நினைத்தே நீ கவலை You கொண்டிருக்கிறாய். are always asking God, give me this, give me that. Instead of asking for the glory, you are asking for things. மகிமையை கேட்பதற்கு பதிலாக இதை தாரும் ஆண்டவரே, அதை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி பொருட்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். If you have the glory of God, உங்களுக்கு தேவ மகிமை இருக்குமானால் everything else will come in your life. எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலே சாத்தியமாகும், கடந்து வரும். Because only in the glory, ஏனென்றால் மகிமையினாலே all your lack will become abundance. எல்லா விதமான குறைவுகளும் நிறைவாக்கப்படும். Hallelujah. Hallelujah. That is what Philippians 4:19 says. அதுதான் பிலிப்பியர் 4:19 இப்படியாக சொல்லுகிறது. The Bible says all your lack will be met in the glory of Jesus Christ. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, எல்லா குறைவுகளும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையிலே நிறைவாக்கப்படும். Amen. You don't need money. உங்களுக்கு பணம் தேவையில்லை. You need the glory of உங்களுக்கு மகிமை தான் தேவை. You don't need healing. You need the glory of உங்களுக்கு சுகம் தேவையில்லை, உங்களுக்கு மகிமை தான் If தேவை. you receive the glory, the healing will come automatically. நீங்கள் மகிமையை பெற்றுக் கொண்டீர்களானால் சுகம் தானாய் கடந்து வரும். You need the glory of God. அந்த மகிமை நமக்கு வேண்டும். I don't need a land for church. I need a glory of God எனக்கு within சபைக்கு the நிலம் தேவையில்லை, எனக்கு தேவனுடைய மகிமை தான் தேவை. We have wrongly approached the throne, Lord. தவறான விதமாய் நாம் இந்த சிங்காசனத்தை நாம் அணுகியிருக்கிறோம். We have always been looking for earthly things. நாம் உலக ரீதியான காரியங்களுக்காகவே நாம் சிங்காசனத்தை We have அணுகியிருக்கிறோம். become selfish, Lord. நாம் மிகவும் தன்னிச்சையாக நடந்திருக்கிறோம். How much ever you give us, எத்தனை காரியங்களை எங்க we கொடுத்திருக்கிறீர்கள், are not satisfied. ஆனாலும் எங்களுக்கு அது திருப்தி அடையாமல் இருக்கிறது. We are always asking more money, more power, but we need more glory, Lord. அதிக பணம், அதிக வல்லமையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு அதிக மகிமை வேண்டும் ஆண்டவரே. We are not satisfied with one house. We want another house. ஒரு வீடு வைத்து எங்களால் திருப்தி அடையாமல் இருக்கிறது, எங்களுக்கு இன்னொரு வீடு வேண்டும். We want the glory, Lord. ஆனால் எங்களுக்கு மகிமை வேண்டும் ஆண்டவரே.
Lord, change our perspective. ஆண்டவரே எங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றுவீராக. Psalm 115 verse 1. சங்கீதம் 115:1 சொல்லுகிறது. The psalmist says, சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, not for us, O Lord, not for us, உமது கிருபையின் நிமித்தம், for your grace, உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம், for the sake of your truth, உம்முடைய நாமத்திற்கே மகிமை bring வரப்படும். glory to thy name. அவர்களுடைய தேவன் எங்கே, அவருடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானே. Why should the nations cry and declare, where is their God? ஏன் மற்ற தேசங்களும் ஜனங்களும் உங்கள் தேவன் எங்கே என்று கேள்வி எழுப்ப வேண்டும்? In India, இந்தியா தேசத்தில் many people are asking, where is your Jesus? அநேக ஜனங்கள் இப்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், எங்கே உங்கள் இயேசு? In North India, they are asking, where is your Jesus? வட இந்தியாவில் இப்படியாக கேட்கிறார்கள், எங்கே உங்கள் இயேசு? Lord, manifest yourself in glory, ஆண்டவரே, Lord. உம்மை ஆண்டவரே மகிமையிலே வெளிப்படுத்துவீராக. We need your glory, உம்முடைய Lord. மகிமை ஆண்டவரே எங்களுக்கு தேவை ஆண்டவரே. We need your glory. உம்முடைய மகிமை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. There is somebody here who is watching me. இங்கே என்னை பார்த்து கொண்டிருக்க யாரோ ஒரு நபர், There's a time where you are filled with the Spirit of God. நீங்கள் கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு காலம் உண்டு. You are a musician. நீங்கள் ஒரு இசை வாசிக்கிற நபர். You used to be filled with the Spirit of நீங்கள் God. கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு You used to thirst for the glory of நீங்கள் அந்த God. மகிமைக்காக தாகமுள்ளவர்களாக இருப்பீர்கள். But today you are not even able to fill with the Spirit of ஆனால் God. இன்று உங்களால் அந்த மகிமையை உணரக்கூடாத நிலைமை இருக்கிறது. But the Lord says, ஆனால் கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், I am going to restore you with my glory. நான் என்னுடைய மகிமையினால் உனக்கு திரும்ப கொடுக்க Turn போகிறேன். and come to me. திரும்பி என்னிடத்தில் வா. Come, return to me. என்னிடத்தில் திரும்பி வா. I want to restore the glory that you have lost. நீ இழந்த மகிமையை மீண்டுமாக உனக்கு அளிக்க போகிறேன். And the glory of the Lord shall be revealed. கர்த்தருடைய மகிமையானது வெளியரங்கமாகும். I want to close with this verse. I want you to take your Bible wherever you're standing. நீங்கள் நின்று இருக்கிற இடத்திலே உங்கள் வேதாகமத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். Romans chapter 16. Let's turn our Bible to Romans chapter 16. நம்ம வேதாகமத்தை திருப்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் Verse 25, 26. 25, 26 வசனங்கள். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். It is a very complicated verse. அங்க இருக்கிற மிகவும் ஒரு கடினமான வசனங்களாக இருக்கிறது. But let me open and break the bread and give you this morning. ஆனால் இப்பொழுது அந்த அப்பத்தை பிட்டு இந்த காலை நேரத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். The Bible says வேதம் இப்படியாக சொல்லுகிறது. in Tamil, தமிழில் இப்படியாக சொல்லுகிறது, the secret which was kept from the beginning of the world. ஆதி காலம் முதல் வைக்கப்பட்ட அந்த ரகசியமானது, It was a mystery. அது ஒரு ரகசியமாக அநாதி காலம் முதல் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. But it was revealed to the prophetic writings, ஆனால் அது தீர்க்கதரிசன ஆகமங்கள் வழியாக வெளிப்படுத்தப்பட்டது. which was actually prophesied by God in the old. அநாதி காலம் முதல் தேவனாகிய கர்த்தரால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. That has to be revealed now. அது இப்பொழுது வெளிப்பட வேண்டும். What is the revelation of the mystery of God? தேவனுடைய ரகசியத்தை குறித்துதான் அந்த வெளிப்பாடு என்ன? That's the gospel. அதுதான் சுவிசேஷம். What is the gospel? சுவிசேஷம் என்றால் என்ன? What does the gospel do? இந்த சுவிசேஷம் என்ன செய்கிறது? It has the power to establish us. அது நம்மை ஸ்திரப்படுத்த வல்லமையுள்ளதாக இருக்கிறது.
The gospel has the power to establish us. இந்த சுவிசேஷம் நம்மை ஸ்திரப்படுத்த வல்லதாய் இருக்கிறது. And here Paul writes to the Romans. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களுக்கு எழுதுகிறார். The time of the revelation of mystery is now. இந்த ரகசியம் வெளியரங்கமாக போகிற காலம் இதுதான். Hallelujah. Hallelujah. Whatever the prophets have prophesied. என்ன தீர்க்கதரிசிகள் எல்லாம் தீர்க்கதரிசனம் உரைத்தார்களோ. For thousands of years, whatever the Bible mentioned about the glory of the latter days. பின்மாறி காலத்திலே வரப்போகிறதான அந்த மகிமை குறித்தே தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டது. The glory of the latter house of God. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை. The house of God. பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும்னு சொன்னாரு? பெரிதா இருக்கும். That is the mystery of the gospel. அதுதான் சுவிசேஷத்தின் ரகசியமாக இருக்கிறது. This is the prophecy from the Old Testament. இது பழைய ஏற்பாட்டிலிருந்து வருகிறதான ஒரு தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. Haggai 2 verse 9. ஆக 2:9 வசனம். Haggai was able to see a greater glory that is coming to the earth. வரப்போகிறதான அந்த பெரிய மகிமையை ஆகாய் தீர்க்கதரிசி கண்டார். He saw that this glory contained peace. இந்த மகிமையானது சமாதானத்தோடு கடந்து வருகிறதை ஆகாய் தீர்க்கதரிசி கண்டார். This is a prophecy. அது ஒரு தீர்க்க தரிசனம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். Somebody lift your hands and shout amen. Amen. That is the glory of the latter church. அதுதான் பிந்தின ஆலயத்தின் மகிமையாக இருக்கிறது. In the month of October, அக்டோபர் மாதத்திலே latter glory is going to visit us. பிந்தின மகிமையானது நம்மை சந்திக்க போகிறது. Somebody said amen. ஆமென். From this month, இந்த மாதம் முதல் your business will show the glory of God. உங்களுடைய தொழில் தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும். Your body will show the glory of உங்களுடைய God. சரீரத்திலே தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும். Your finance will see the glory visitation of உங்களுடைய God. பொருளாதாரத்திலே தேவனுடைய மகிமை சந்திப்பதை நீங்கள் காண்பீர்கள். Glory will change you from a pauper to a prince. ஒரு நார்மலான சாதாரண மனிதனிலிருந்து ஒரு பிரபுவாக இந்த மகிமையானது உங்களை மாற்றும். பிச்சைக்காரனை பிரபுவாக மாற்றக்கூடிய வல்லமை தேவ மகிமைக்கு இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கி வருகிறது. நல்ல கையை தட்டி வாயை திறந்து இப்போ இந்த மகிமையை பெற்றுக் கொள்ளுங்க. கைகளை தட்டி glory 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 glory. தேவ மகிமை தேவ ஆலயத்தை நிரப்பட்டும், உங்களை நிரப்பட்டும். கர்த்தருடைய மகிமை lift both your hands. இரு கரங்களையும் உயர்த்துங்கள். Say glory. மகிமை. எல்லாரும் சொல்லுங்க மகிமை. மகிமை. எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்துக்கே மகிமை. எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்துக்கே மகிமை. சத்தமா மகிமை மகிமை. Everybody சத்தமா எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல அற்புதம் நடக்கும் போது உந்தன் நாமத்துக்கே மகிமை. அதிசயம் காணும் போது உந்தன் நாமத்துக்கே மகிமை. ஓ அற்புதம் நடக்கும் போது உந்தன் நாமத்துக்கே மகிமை. அதிசயம் நடக்கும் போது
உந்தன் நாமத்தில் அன்பினால் என் உள்ளத்தை நிரம்பச் செய்தீரே. வார்த்தையால் என் வாழ்க்கையை ஒளிரச் செய்தீரே. எங்களுக்கல்ல உந்தன் நாமத்துக்கே மகிமை. எங்களுக்கல்ல. கைகளை அசைத்து பாடுவோம். மகிமை Your glory. This month, இந்த மாதத்தில் the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், my glory will visit you. என்னுடைய மகிமை உங்களை சந்திக்க போகிறது. My glory will manifest through you. எங்களுடைய மகிமை உங்கள் மூலமாக வெளிப்பட போகிறது. All earth will see it. முழு உலகமும் அதை காணும். Through you my glory will be revealed. உங்கள் மூலமாக என்னுடைய மகிமையானது வெளியரங்கமாக போகிறது. You are my vessel of glory. நீ என்னுடைய அந்த மகிமையின் பாத்திரம். Through you my glory will be revealed. உன் மூலமாக என்னுடைய மகிமையானது வெளியரங்கமாக போகிறது. My son, என் மகனே, when you sinned against me, நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்தபோது the glory left you. மகிமை உன்னை விட்டு விலகி போயிற்று. But now ஆனால் இப்பொழுதோ I am restoring the glory. நான் மீண்டுமாக மகிமையை உனக்குள் வைக்கிறேன். Now whatever you touch, நீ எதை தொட்டாலும் it will become gold. அது பொன்னாக மாறும். Wherever you stretch your hands, நீ எங்கே கரத்தை நீட்டுகிறாயோ it will be a success for you. அது உனக்கு ஒரு வெற்றியாக. You will not be a failure anymore. நீ இதுவேனும் தோற்று போனவன் அல்ல. Because my glory will be seen upon you. ஏனென்றால் உன் மீது என்னுடைய மகிமையானது காணப்பட போகிறது. I love you. நான் உன்னை நேசிக்கிறேன். I will not leave you. நான் உன்னை கைவிட மாட்டேன். I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will make you head and not the tail. நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். My promises will never fail. என்னுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் தோற்று போவதில்லை. You might fail me, நீ என்னை தோற்கடிக்கலாம், but I will not fail you. ஆனால் நான் உன்னை தோற்கடிக்க மாட்டேன். I will lift you. நான் உன்னை உயர்த்துவேன். My glory will be revealed through you. என்னுடைய மகிமையானது உன் மூலமாக வெளியரங்கமாக போகிறது. I have made a covenant with your father. நான் உன் தகப்பனோட ஒரு உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டேன். I have made a covenant with your family, with your mother. உன்னுடைய குடும்பத்தோட உன்னுடைய தாயோட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். Because of their tears, அவர்களுடைய கண்ணீரின் நிமித்தமாக I will never forsake you. நான் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். I will restore the glory. நான் மீண்டுமாக இந்த மகிமையை உனக்குள் வரவைப்பேன். Father, I thank you for this morning. பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி Thank you செலுத்துகிறேன். for the month of October. ஆண்டவரே, அக்டோபர் மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you for visiting us with your glory. உம்முடைய மகிமையினாலே எங்களை சந்தித்ததுக்காக நன்றி. We love you, Lord. உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. We believe in the prophetic word. இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம். How many of you believe it? Say amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென் என்று சொல்லுங்கள். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.